இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய சூழலில் மதம் என்ற சொல்லை வைத்து வெறுப்பை விதைத்து கொண்டிருக்கும் காலத்தில் இருக்கின்றோம். மத அரசியல் என்பது இன்றைக்கு மட்டுமே உள்ளதல்ல, மாறாக ஆதி காலத்திலிருந்தே இருக்கிறது. ஆனால் அது எந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கிறது என்றால், மனிதர்கள்தான் கடவுளை வளர்ப்பது போல் ஆகிவிட்டது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். கமாலியேல் என்ற பரிசேயர் கூறுகிறார், நீங்கள் ஏன் திருத்தூதர்களை உரசி பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? இதற்கு முன்பும் பலர் தங்களையே கடவுள் என்றார்கள். அந்த மதங்கள் நிலைத்து நிற்கவில்லை. அதை போன்று இவர்களை விட்டுவிடுங்கள். இவர்கள் போதிப்பது உண்மை என்றால் நிலைத்து நிற்கும், பொய் என்றால் அதுவே அழிந்து போகும். 2000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இயேசுவின் பெயர் உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. இயேசு என்பவர் உயிர்த்தெழவில்லை என்றால் நிச்சயமாக அப்போஸ்தலர்களோடு அது அழிந்து போயிருக்கும். ஆனால் இன்று இயேசுவை நேசிப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமென்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அது உண்மையில்லை. மாறாக மற்ற மதத்தை சார்ந்த எத்தனையோ மனிதர்கள் இயேசுவை அன்பு செய்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு அவர்களை அன்பு செய்கிறார். இயேசுவிடமிருந்து பலவற்றை பெற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு பெயர் மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். கணவன் மனைவியாக வாழும் நீங்கள், நான் என் கணவருக்கு பிடித்ததை மட்டுமே செய்து வாழ்கிறேன் அல்லது என் மனைவிக்கு பிடித்தது போல் மட்டுமே வாழ்கிறேன் என்று சொல்ல முடியுமா? என் மனதிற்கு பிடித்தது போல் வாழ்கிறேன் என்று தானே சொல்லுவீர்கள். அப்படி என்றால் மனம் தனி மனித சம்பந்தப்பட்டது. எனக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்கிறேன். எனக்கு எது ஆறுதல் தருகிறதோ அதை ஏற்கிறேன். என் மனம் எதில் மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதை விரும்புகிறேன். இதை மாற்றவோ அல்லது மற்றவரின் சிந்தனையை, விருப்பத்தை திணிக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை. இனி நற்செய்தியில் இயேசுவின் குரலை கேட்க, அவரின் வார்த்தைகளை கேட்க, அதில் ஆறுதலடைய பலர் கூடினார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, மாறாக இயேசுவின் அன்பினை உணர்ந்தவர்கள், அவரிடம் சென்று ஆறுதல் கிடைக்கும் என்று எண்ணியவர்கள். அந்த மக்கள் வயிறார உணவு கொடுத்து இயேசு அனுப்பிவிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்று உங்களுக்கு உண்பதற்கு உணவு இருக்கும், ஆகவே வயிற்று பசி இருக்காது. ஆனால் ஆன்மீக பசி இருக்கும், மன அமைதிக்கான தேடல் இருக்கும். இயேசுவை அணுகுங்கள், அவர் தீர்த்து வைப்பார். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.